ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ட்ராவர்சல் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ட்ராவர்சல்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ட்ராவர்சல்ன்றது என்ன பர்பஸுக்காக நம்ம இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து ட்ரீ கான்செப்டை படிச்சிருப்போம். ஸோ ஒரு ட்ரீ கிரியேட் பண்ணுறது எப்படி, அதில் நோட்ஸை எந்த மாதிரி நோட்ஸை எந்த சைட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணணும், அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் மீன்ஸ் அதில் எந்த டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, நம்மளுக்கு தேவையான டேட்டா எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்காக நம்ம அந்த ட்ரீ கான்செப்டில் பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் கிராஃப் ட்ராவர்சலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து எதுக்காக அப்படின்னா, கிராஃபில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ எந்த நோடு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நோடு வந்து ஒரு கிராஃபில் இருக்கக்கூடிய நோட்ஸை எப்படிலாம் விசிட் பண்ணணும், எப்படி அந்த நோட்டில் அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டேட்டா எங்கே இருக்குன்றதை எப்படி நம்ம விசிட் பண்ணுறது. ஸோ அதுக்கான ஒரு ஃபார்மேட்டை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் கிராஃப் ட்ராவர்சலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், கிராஃப் ட்ராவர்சல் இஸ் a technique used for searching the text in a graph. ஸோ கிராஃப் ட்ராவர்சல்ன்றது எதுக்காகனா, ஒரு வெர்டெக்ஸ் கிராஃபில் இருக்கக்கூடிய ஒரு வெர்டெக்ஸை நம்ம சர்ச் பண்ணுறதுக்காக, ஒரு கிராஃபில் இருக்கக்கூடிய டேட்டாங்க விசிட் பண்ணுறதுக்காக, ட்ராவல் பண்ணி அதில் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ராவர்சல் என்ற மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப் ட்ராவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பர்பஸ் வந்து பாருங்கள், இந்த கிராஃப் ட்ராவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய, அதாவது சர்ச்சிங் பண்ணிக்கலாம், எல்லா டேட்டாவும் வந்து நம்ம விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ வித்தவுட் கிரியேட்டிங் லூப்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடு வந்து நம்ம விசிட் பண்ணுறோன்னா, அந்த நோடை வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டா மறுபடியும் அந்த நோடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, மல்டிபிள் டைம்ஸ் அதை விசிட் பண்ண போகிறதில்ல. அது எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிராஃப் ட்ராவர்சல் finds the edges to be used in the search process without creating loops. ஒரு எட்ஜ் வழியாக நம்ம ஒரு நோடை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அந்த நோடை ஆக்சஸ் பண்ணுறப்போ லூப் இல்லாமல், லூப்னா ரொட்டீனாக மறுபடியும் மல்டிபிள் டைம்ஸ் அதே எட்ஜ் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் நோட்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுதான் இந்த கிராஃப் ட்ராவர்சலில் இருக்கக்கூடிய மெயின் யூஸே. ஸோ தட் மீன்ஸ் யூசிங் கிராஃப் ட்ராவர்சல் we visit all the vertex of the graph without getting into the looping. ஸோ லூப் இல்லாமல் நம்ம ஒரு கிராஃபில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் விசிட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த கிராஃப் ட்ராவர்சல். சரி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராஃப் ட்ராவர்சலில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ன்றதை பார்க்க போகிறோம். சரி, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இது ரெண்டுமே கிராஃப் ட்ராவர்சல் தான். ரெண்டு மெத்தடுமே சேம் ஈக்குவல் ப்ரியாரிட்டி தான். பட் இதில் ஒரு கான்செப்ட், அதில் ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த கிராஃப் ட்ராவர்சல்லாம் பண்ண போகிறாங்க. எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டிஎஃப்எஸ் என்ற கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்றது என்ன, இந்த கிராஃப் ட்ராவர்சல் வந்து எப்படி இருக்கும், இதில் எந்த மாதிரி கிராஃப் இருக்குது, இதில் எந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் விசிட் பண்ண போகிறாங்க, எப்படி இதை ட்ராவல் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் இஸ் எ கிராஃப் ப்ரொடியூஸ் எ ஸ்பேனிங் ட்ரீ. ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேனிங் ட்ரீன்றது ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து, ஏன்னா அந்த சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கும். ஸோ எந்த வழியாக போனால் நம்மளுக்கு வந்து ஷார்ட் டியூரேஷன், அதாவது அந்த டைமுக்குள்ளே நம்ம ரீச் ஆக முடியும், அதாவது ரொம்ப கம்மியான லெஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கணும், அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இந்த சைடு போனால் லாங் டிஸ்டன்ஸ், இந்த சைடு போனால் நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு நம்ம ரீச் பண்ணுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ டிஎஃப்எஸ் என்ற ட்ராவர்சல் என்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிராஃபில் ட்ராவல் பண்ண போகிறோம். அது கூட எப்படின்னா ஒரு ஸ்பேனிங் ட்ரீயை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸ்பேனிங் ட்ரீன்றது என்னென்னா, லாங் டிஸ்டன்ஸாக இல்லாமல் ஷார்ட் டிஸ்டன்ஸில் எல்லா நோட்ஸும் என்ன பண்ண போகிறோம்னா விசிட் பண்ண போகிறோம். எல்லா நோட்ஸுமே ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸை விசிட் பண்ணாமல், எல்லா எட்ஜஸ் இல்லாமல் சிம்பிளாக எந்தெந்த எட்ஜஸ் வழியாக போனால் எல்லா எட்ஜஸ் வந்து கவர் பண்ண முடியும்
ஸோ ஷார்ட் எட்ஜஸ்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸும் விசிட் பண்ண போகிறோம். அது எப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் அந்த கான்செப்ட் பேர் தான் ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ வி யூஸ் டேக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வித் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். ஸோ ஒரு கிராஃப் எடுக்க போகிறோம், அதில் எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அந்த நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா இந்த டிஎஃப்எஸ் அண்ட் ட்ராவர்சல் மெத்தடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. எப்படி இது ட்ராவல் பண்ணுறது இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான், இந்த ஸ்டாக்ன்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎஃப்எஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் கிராஃப் ட்ராவர்சலில் ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கிராஃப் ட்ராவர்சல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டிஎஃப்எஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா விசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா விசிட் பண்ண போகிறோம். அது கூட எப்படி விசிட் பண்ணோம்னா ஒரு எட்ஜ் வழியாக போனோம்னா இன்னொரு நோடை நம்ம விசிட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்பேனிங் ட்ரீன்ற கான்செப்டை பேஸ் பண்ணி ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா நோட்ஸும் விசிட் பண்ணணும். அதுதான் இந்த டிஎஃப்எஸ்ல பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கிராஃப் எடுத்துக்கிறோம். இந்த கிராஃப் எடுத்துன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங் ஏதாவது ஒரு நோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் நோட்லேருந்து எண்டிங் நோட் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விசிட் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்பேனிங் ட்ரீன்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி. ஸோ இந்த டிஎஃப்எஸ் என்ற கான்செப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப் ட்ராவர்சல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிங்க. எத்தனை மெமரி லொக்கேஷன்னா எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெமரி க்ரியேட் பண்ணிங்க அந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரில். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு நோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ராவல் பண்ணுறது. இந்த கிராஃப் ட்ராவர்ஸில் ஏதாவது ஒரு நோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா செலக்ட் தி வெர்டெக்ஸ் ஏ ஆஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏ விசிட் பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த நோடு விசிட் பண்ணுறோமோ அந்த நோடு நம்ம ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ புஷ் பண்ணிட்டா அது விசிட் பண்ண மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ புஷ் பண்ணிட்டோன்னே ஏன்றது விசிட் பண்ண உடனே புஷ் ஆயிடுச்சு, ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா ஏனுடைய அட்ஜசன்ட் நோடு எதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஏனுடைய அட்ஜசன்ட் நோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு பக்கத்தில் இருக்கிற நோடு டி, ஏக்கு பக்கத்தில் இருக்கிற நோடு பி, ஏல பக்கத்தில் இருக்கிற நோடு இ. ஸோ இந்த 3 அட்ஜசன்ட் நோடில் எந்த நோடை நம்ம விசிட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸ்டெப் 2, விசிட் எனி அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் ஏ. ஏல அட்ஜசன்ட் நோடு எதுனா இந்த 3, அதில் ஏதாவது ஒரு வெர்டெக்ஸை மட்டும் விசிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஏக்கு அப்புறம் பின்றது எடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒன்று தான் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏனுடைய அட்ஜசன்ட் நோடு நான் பின்னு எடுக்கிறேன். ஸோ பி விசிட் பண்ணுறேன். ஸோ பி விசிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பி ஸ்டாக்கில் புஷ் ஆகிடும். ஓகேவா? அதாவது ஸ்டோர் ஆகிடும், இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பிக்குனுடைய அட்ஜசன்ட் நோடு எதுன்னு பார்க்கணும். பியினுடைய அட்ஜசன்ட் நோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இ, சி இருக்கா? ஸோ பியினுடைய அட்ஜசன்ட் நோடு ஆல்ரெடி ஏ விசிட் பண்ணனால அது வேணாம். அப்போது சி இருக்குது, இ இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம விசிட் பண்ணோம். அப்போ பிக்கு அடுத்தது என்னன்னா சி தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சி விசிட் பண்ணுறேன். ஸோ சி விசிட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சின்ற நோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டாக்கில் நான் புஷ் பண்ணியாச்சு, சின்றது ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல் என்ன பண்ணோம்னா இப்போ சினுடைய அட்ஜசன்ட் நோடு எதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம எந்த நோடு விசிட் பண்ணுறோமோ அதுக்கான அட்ஜசன்ட் நோடு எதுன்னு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதை விசிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சினுடைய அட்ஜசன்ட் நோடு எது இ, எஃப், ஜி. இந்த 3 நோடுமே சினுடைய அட்ஜசன்ட் நோடு தான். பட் அதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சினுடைய அட்ஜசன்ட் நோடு இஏ நான் எடுத்துக்கிறேன். அதனால் இ விசிட் பண்ணுறேன். ஸோ இ விசிட் பண்ணதுனால இ நான் என்ன பண்ணுறேன் ஸ்டாக்கில் புஷ் பண்ணியாச்சு. ஸோ புஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம எதை பார்க்கணும்னா ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல் ஈனுடைய அட்ஜசன்ட் நோடு எது? ஈனுடைய அட்ஜசன்ட் நோடு பி இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது. ஆல்ரெடி பி விசிட் பண்ணியாச்சு, ஏ விசிட் பண்ணியாச்சு. ரிமைனிங் எது? டி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா டி விசிட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ஸ்டோர் இன்டு த ஸ்டாக். அதாவது டின்ற நோடை நான் என்ன பண்ணுறேன் விசிட் பண்ண உடனே அது ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுறேன். ஸோ சார் இப்போ புஷ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார், இப்போ டினுடைய அட்ஜசன்ட் நோடு எந்த நோடு விசிட் பண்ணணுமோ அதனுடைய அட்ஜசன்ட் நோடு பார்க்கணும்லவா? இப்போ டினுடைய அட்ஜசன்ட் நோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே விசிட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் எஃப்ஜின்றது என்ன சார் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு நியூ கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம். என்ன கான்செப்ட்னா பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்டெப் 6ல் டினுடைய அட்ஜசன்ட் நோடு பார்த்தீங்கன்னா ஏ, இ. ஆனால் ரெண்டுமே விசிட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு புது நோடு எதுவும் இல்லைங்க.
விசிட் பண்ணாத நியூ நோடு எதுவும் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டீலேருந்து எங்கேருந்து வந்தனோ டிக்கு அந்த டீலேருந்து அப்படியே ரிவர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ஆகிறேன். அப்படின்னா அது இலேருந்து டிக்கு போனால அப்படியே நான் ரிட்டர்ன் ஆகிறேன். டிலேருந்து மறுபடியும் இக்கே நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆகிற ப்ராசஸ் தான் நான் என்ன சொல்லுவேன்னா பேக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் ட்ராக்கிங் அப்படின்றது என்னன்னா வந்த வழியை திரும்பி வர்றது தான் பேக் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. ஸோ பேக் ட்ராக்கிங் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா டிலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி இக்கே வருது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா பேக் ட்ராக்கிங் பண்ணனால அந்த டின்ற நோடை நான் என்ன பண்ணுறேன் ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம எந்த நோட்லேருந்து வெளியில் வந்தோமோ அந்த நோடை எப்படி நம்ம விசிட் பண்ணால் இன்சர்ட் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணுறோம் அந்த நோடு வந்து மறுபடியும் என்ன ஆகிறோம் ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆகிறப்போ பேக் ட்ராக்கிங் பண்ணால் எந்த நோட்லேருந்து நீ பேக் ட்ராக் பண்ணுறியோ அந்த நோடு வந்து நம்ம ஸ்டாக்லேருந்து எடுத்துடணும். ஸோ விச் மீன்ஸ் பாப் பண்ணிடணும். அதனால் நான் டின்றது ஸ்டாக்ல எடுத்துட்டேன். அதனால தான் ஸ்டாக்ல வந்து டி இருக்காது இப்போ ஸ்டெப் 6ல். சரியா? ஓகே. ஸோ இப்போ இயில் இருக்கும். ஸ்டெப் 7ல் பாருங்கள். இப்போ இயில் இருக்கும். இப்போ ஈனுடைய அட்ஜசன்ட் நோடு எதுன்னு பார்க்கணும். ஈனுடைய அட்ஜசன்ட் நோடு எது எஃப் இருக்கா? ஏன்னா பின்றது ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, சின்றது ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எஃப்ன்றதை விசிட் பண்ணுறோம். ஸோ எப்போ விசிட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணணும்ல. அப்போ இக்கு அப்புறம் என்ன வரும்னா எஃப்ன்றது ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, எஃப்ன்றது விசிட் பண்ணியாச்சு, ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எஃப்னுடைய அட்ஜசன்ட் நோடு எது? எஃப்னுடைய அட்ஜசன்ட் நோடு வந்து எதுன்னா ஸ்டெப் 8ல் பாருங்கள் ஜி தான் இன்னும் விசிட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால் ஜி வந்து எஃப்ல இருந்து விசிட் பண்ணோம். ஸோ ஜி வந்து நம்ம ஸ்டாக்ல வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டெப் 8 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா நோட்ஸையும் நம்ம 1 by 1 ட்ராவல் பண்ணி எல்லா நோட்ஸும் நம்ம விசிட் பண்ணியாச்சு. எந்தெந்த நோடெல்லாம் விசிட் பண்ணோம், எந்த ஆர்டரில் விசிட் பண்ணணுன்றத நம்ம ஸ்டாக் என்ற டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஸ்டாக்ன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னா நீ கிராஃபில் ஒவ்வொரு நோடு எப்படியெல்லாம் நீ ட்ராவல் பண்ணி வர்ற அப்படின்றது ஒரு சின்ன ஒரு 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 ட்ராக் பண்ணுறதுக்காக தான் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏலேருந்து பி, பிலேருந்து சி, அப்புறம் சிலேருந்து இ போனோம், அப்புறம் இலேருந்து டி போயிட்டு அது ரிட்டர்ன் ஆகிடுனால அது பாப் ஆகிடுச்சு. இலேருந்து எஃப்க்கு போனால் எஃப்லேருந்து ஜிக்கு வந்தோம் அப்படின்றத நம்ம அந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது ஸ்டெப் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜியில் இருக்கும். நம்ம ஜினுடைய அட்ஜசன்ட் நோடு பார்த்தீங்கன்னா சியும் எஃப்னு தான். பட் அது ஆல்ரெடி விசிட் பண்ணனால நம்ம என்ன பண்ணலாம், தேர் இஸ் நோ நியூ வெர்டெக்ஸ் டு விசிட். ஆமாம் தானே? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எந்த வெர்டெக்ஸும் விசிட் பண்ணுறதுக்கு புதுசாக எந்த வெர்டெக்ஸ் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணலாம், பேக் ட்ராக்கிங் பண்ணலாமா? ஸோ எப்போ பேக் ட்ராக்கிங் பண்ணோம்னா ஒரு நோடுக்கு அட்ஜசன்ட் நோடு புதுசாக இல்லைன்னா, அதாவது விசிட் பண்ணாத ஒரு புது வெர்டெக்ஸ் இருந்தால் விசிட் பண்ணலாம். ஒருவேளை புது வெர்டெக்ஸ் இல்லை, ஆல்ரெடி விசிட் பண்ணதான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பேக் ட்ராக்கிங் பண்ணிவிடும். ஸோ அப்போ ஜிலேருந்து நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணால் ஜிலேருந்து நம்ம என்ன வரும், எஃப்கே வந்துடுவோம். அப்போ ஜி வந்து ஸ்டாக்லேருந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? அதே மாதிரி எஃப்க்கு அட்ஜசன்ட் நோடு எது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே விசிட் பண்ணியாச்சு. ஸோ எஃப்க்கும் நியூ வெர்டெக்ஸ் எதுவும் இல்லை, அட்ஜசன்ட் நியூ வெர்டெக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் எஃப்லேருந்து பேக் ட்ராக்கிங் பண்ணுறோம். ஸோ எஃப்லேருந்து பேக் ட்ராக்கிங் பண்ணால் என்ன ஆகுது, ஈக்கு வரும். ஸோ ஈனுடைய அட்ஜசன்ட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டி இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ அங்கே வந்து டியில் ஆல்ரெடி நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இ வந்து பேக் ட்ராக்கிங் பண்ணால் எங்கேருந்து வந்தது, இ சிலேருந்து வந்ததுங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இலேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிறோம், பேக் ட்ராக்கிங் பண்ணால் சி போகுது. ஸோ அப்போ ஈவும் நம்ம என்ன பண்ணணும்னா பாப் பண்ணணும் ஸ்டாக்ல. ஓகேவா? 12th ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சினோட அட்ஜசன்ட் நோடு நியூ வெர்டெக்ஸ் எதுவும் இல்லாதனால ஸோ அங்கேருந்து பேக் ட்ராக்கிங் பண்ணால் பிக்கே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ பிக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா சி வந்து டெலீட் ஆகிடும். அதே மாதிரி பியிலேருந்து நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணோம்னா எதுக்கு போகும்னா ஏக்கு போகும். அப்போ பின்றது டெலீட் ஆகிடும். ஸ்டெப் 13ல் லாஸ்ட்டில் என்ன ஆகும்னா ஏக்கும் எதுவும் இல்லாதனால ஸ்டாக்லேருந்து ஏவும் டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லா பேக் ட்ராக்கிங் பண்ண உடனே லாஸ்ட்டு ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்டாக் வந்து எம்டி ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் கிராஃப் ட்ராவர்சல் மெத்தடை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இதுதான் எது எதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணமோ, எந்தெந்த எட்ஜஸ் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணமோ அந்த எட்ஜஸ் மட்டும்தான் இருக்கணும். ரிமைனிங் எட்ஜஸ்லாம் நான் என்ன பண்ணேன், அந்த கிராஃபில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த தேவையில்லாத கிராஃபில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த விசிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டில் என்ன பண்ணோம்னா பேக் ட்ராக்கிங் பண்ணோம். ஸோ எந்தெந்த எட்ஜஸ் வழியெல்லாம் நம்ம எல்லா நோட்ஸும் விசிட் பண்ணமோ அந்த நோட்ஸு அந்த எட்ஜஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ரிமைனிங்
தேவையில்லாத எட்ஜஸ் எதனா இருக்கா பார்த்தீங்களா? தேவையில்லாத எட்ஜஸ் வந்து ஏலேருந்து டிக்கு தேவையில்லாத எட்ஜஸ் இருந்தது, அது எடுத்துட்டோம். பிலேருந்து இக்கு ஒரு தேவையில்லாத எட்ஜஸ் இருந்தது, எடுத்துட்டோம். சிலேருந்து எஃப்க்கு இருந்தது, அதுவும் எடுத்துட்டோம். சிலேருந்து ஜிக்கு இருந்தது, அதுவும் எடுத்துட்டோம். ஸோ அன்வான்ட் எட்ஜஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் ட்ராவர்சல் மூலிமா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கிராஃபில் இருக்கக்கூடிய நோட்ஸுங்க எல்லாமே நம்ம விசிட் பண்ண போகிறோம். விசிட் பண்ணிவிட்டு பேக் ட்ராக்கிங் மூலிமா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெஸ்டினேஷன்லேருந்து சோர்ஸுக்கே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வர்றப்போ இது மூலிமா நமக்கு என்ன சார் ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அன்வான்ட் எட்ஜஸ் அன்னெசரி என்னென்ன எட்ஜஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிட்டா ஸோ அப்போ ஏலேருந்து ஜிக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஏபிசி இடிஎஃப்ஜி இது வழியாக போகலாம். ரிமைனிங் வேஸ்லாம் நமக்கு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ற ட்ராவர்சல் மெத்தட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் மூலிமா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃப் ட்ராவர்சல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ அதே மாதிரி கிராஃப் ட்ராவர்சலில் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மீட் டு நெக்ஸ்ட் கிளாஸ். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. எதனா டவுட்ஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.